Second match between Grey Ghost versus White Wolf. Grey Ghost on strike Akash and Jiva start பண்றாரு. சரியான பந்தோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்க டாட் மட்டுமே. Only can ball straight to the keeper and மீண்டும் ஒரு டாட் பால் இங்க. டாட் பால் டைம் பாக்குறாங்க. Shot ball and தப்பான பால் சரியான pick and boundary number 1 for the team. Grey Ghost க்கு வெளியே அந்த பால் எத்த அடிச்சிருக்காரு 30 yards தலைக்கு மேல. ஸோ பால் பவுண்டரி பை மீண்டும் ரீச் ஆயிருக்கு இங்க கிரே கோஸ்டுக்கு. திரும்பி ஒரு ஹிட் அண்ட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் மிஸ் ஃபீல்ட். ஸோ திரும்பி ஒரு பவுண்டரியா இல்ல நல்ல ஸ்டாப் சரியான ஸ்டாப்பாங்க. ஒரு டபுள் மட்டுமே. சரியான பால் ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. ஸோ ஒரு ஓவருக்கு 10 ரன் வித்தவுட் லாஸ்ட்ல அண்ட் செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண அரவிந்த் வந்திருக்காரு. அண்ட் அந்த சைடில் தனா இருக்காருங்க. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸ்விங்கு பால் ஹைட்டு தான் ஏறி இருக்கு. டிஸ்டன்ஸ் சுத்தமாக போகல. அண்ட் கையில் விக்கெட் நம்பர் 1 லூஸ் பண்ணுறாங்க டீம் கிரே கோஸ்டிங்க. நம்பர் 3ல நியூமேன் அர்ஜுன் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் அரவிந்த் அவர்கிட்ட இருந்து ஸ்டெப் டவுன் அண்ட் சரியான ஹிட். ஸோ பவர் பிளே ஹிட் இங்கே பால் பவுண்டரி போய் ரீச் ஆயிருக்கு அண்ட் வெல்கம் பவுண்டரிஸ் ஃபார் த டீம் கிரே கோல். ஸோ மேக்ஸிமம் சிக்ஸில் கிடச்சிருக்கு. இல்ல ஒரு சிங்கிள் மட்டுமே. கோனிகன் பால் பின்னாடி குயிக்கா எடுத்து அடிக்கணும். மிஸ் ஃபெயில் அண்ட் சிங்கிள் மட்டுமே. நல்ல பால் அண்ட் டாட் பால் மட்டுமே ஓவர் சிக்னல் கிடைச்சிருக்கு. ஸோ 2 ஓவருக்கு 18 ரன் ஆடி இருக்காங்க. மூணாவது ஓவர் கண்டினியூ பண்ண நேத்ராஜ் வந்திருக்காரு. சரியான பால் டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸ்பெல்ல. ஃபுல் டாஸ் பால் அண்ட் லெக்ல ஹிட் கேப். நல்ல ஒரு ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் மட்டுமே. சும்மா தொட்டு விட்டுருக்காரு. ஸோ அடிக்கல பஞ்சு தான். ஒரு டபுள் மட்டுமே. ஸ்டெப் டவுன் அண்ட் உள்ள அண்ட் விக்கெட் அவுட் சிக்னல் கிடைச்சிருக்கு அண்ட் விக்கெட் நம்பர் 2 லூஸ் பண்ணியிருக்காங்க கிரே கோஸ்ட். நம்பர் 4ல நியூமேன் அரவிந்த் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் பேக் த டார்கெட் அண்ட் விக்கெட். ஸோ தொடர்ச்சியாக 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நேத்ராஜ். நம்பர் 5ல நியூமேன் விக்கி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்ஸ்பிளா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாட்ரிக்கை கட் பண்ணணும்னு ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 3 ஓவருக்கு 22 ரன்னு. 4வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பாலோட ஆரம்பிச்சிருக்காங்க அரவிந்த். ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆகாஷ் ஓப்பனிங்லேருந்து ஓப் கொடுத்தாரு. அதோட விக்கெட் இங்கே லூஸ் பண்ணியிருக்காரு. நம்பர் 6ல நியூமேன் விக்கி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் திரும்பி நிக்கெட் கண்டினியூஸாக 2 லெஃப்ட் ஹேண்டர் எடுத்து கொடுத்துருக்காரு அரவிந்த் இங்க. நம்பர் 7ல நியூமேன் விஜய் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் இல்ல. ஹாட்ரிக் பால் சரியான பால் ஒரு சிங்கிள் மட்டுமே. கீழே அடிச்சிருக்காங்க. அன்ஃபீல்டர் எடுத்திருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 4வது ஓவரோட லாஸ்ட் பாலு டெலிகேண்டா வெட்டி விட்டுருக்காரு. சிங்கிள் மட்டுமே இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 5வது ஓவர் கண்டினியூ பண்ண நேத்ராஜ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் குயிக்கர் காலில் பட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. லெக் பை முறையில் ஒரு ரன். ஸோ 4 ஓவருக்கு வந்து 28 ஆடி இருந்தாங்க. ஸ்விட்ச் அண்ட் உள்ள டாட் பால் மட்டுமே. சன் மேல லெக் பைஸ். ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷாட் அண்ட் கேட்ச் இஸ் த கால். கேட்ச டிராப் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு டபுள் எடுத்திருக்காங்க.
ஃபுல் டாஸ் பால் அண்ட் லெக்ல ஹிட்டு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஒரு ரன் ஒரு சிங்கிள் மட்டுமே. பரவாயில்ல, நல்லா போட்டுருக்கேன். ஃபுல் டாஸ் பால் அண்ட் கீப்பர் தவற விட்டுருக்காரு. நம்மளை டான்ஸ் ஆட விட்டாங்க அந்த ஒரு பாலை பார்த்து. அண்ட் விக்கெட் கிடச்சிருக்கோம். நாட் அவுட் சிக்னல் கொடுத்துருக்காருங்க. பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ 5 ஓவருக்கு 33 ரன்னு. 6வது ஓவர் கண்டினியூ பண்ண சரண் வந்திருக்காரு. பாஸ் பால் லெக் கட்டரு. அடியோ தண்ணியில போயிச்சா. ஓ இந்த அடி நீக்கன் பால் பின்னாடி. பண்ணிட்டாருங்க அரவிந்தா. அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. அந்த அங்கே நிக்காச்சு ஓடி இருக்காங்க. அண்ட் விக்கெட்டா கை தூக்கியிருக்காரு. அப்படி விக்கெட் நம்ம ஏதோ லாஸ் பண்ணுறாங்க. ஹைட் ஏறி இருக்கு. டிஸ்டன்ஸ் போகல கையில. மீண்டும் ஒரு விக்கெட் இங்க லூஸ் பண்ணிருக்காங்க கிரே கோஸ்ட். லோ ஃபுல் டாஸ் அண்ட் சரியான பிக் இல்ல கையில. மீண்டும் ஒரு விக்கெட் இங்க. ஸோ தொடர்ச்சியாக 3 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க டீம். ஸோ ஹாட்ரிக் பாலு லேகடர் அண்ட் கேட்சா. ஒரு பிச்சு ஷாட்டு. நல்ல ஃபீல்டிங் செட். ஒரு சிங்கிள் மட்டுமே. எங்க அடிப்போம் எல்லாரும் கணிச்சு கரெக்டா அர்த்தமா இருக்கு. ஓ 4 பேர் ஷாட் அனுமதிச்சு அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. அண்ட் சிங்கிள் பிளேஸ் பாருங்க சரஞ்சு இது அண்ட் 1 பிளேஸ் விக்கெட்டோட கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் 2 டீம்ஸ் இருந்தோம். ஸோ ஒயிட் வுல்ஃப்ஸுக்கு டார்கெட் வந்து 43 கொடுத்துருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கில் நேத்ராஜ் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஹிட் அண்ட் கேப்பு. ஸோ கருப்பு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே டீம் ஒயிட் வுல்ஃப். திரும்பி ஒரு ஹிட்டு. ஸோ பவர் பிளே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாரு நேத்ராஜ். பவுண்டரி நம்பர் 2 ஃபார் த டீம் ஒயிட் வுல்ஃப். நிக்கன் கான். அம்பேர் சிக்னல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பால் மட்டுமே. பிளாக் வின் டஸ். திரும்பி ஒரு ஹிட் அண்ட் நாங்கள் ஃபீல்டரை பிளேஸ் பண்ணிடுவாங்க கையில். அண்ட் விக்கெட். விக்கெட் நம்பர் 1 லூஸ் பண்ணுறாங்க டீம் ஒயிட் வுல்ஃப்ஸுங்க. ஸோ நியூமேன் கீர்த்திவாசன் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் ஹிட் அண்ட் டாட் பால். ஓ ஃபஸ்ட்டு 2 பால் 8 ரன் கொடுத்துருந்தாலும் அடுத்து ஒரு விக்கெட்டே ப்ளஸ் 3 டாட் கிட்ட போட்டு கம்பேக் கொடுத்துருக்காரு. அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஒரு ஓவருக்கு 9 ரன் ஆடி இருக்காங்க. 2வது ஓவர் கண்டினியூ பண்ண மணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் அண்ட் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஓடல ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் ஹிட் அண்ட் டாட் பால் மட்டுமே. ஸோ ஆன் ஸ்ட்ரைக்கு அரவிந்த் வந்திருக்காரு. மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து நான் ஸ்ட்ரைக்கில் தான் இருந்தார். இது நோ பால் சிக்னல் கிடச்சிருக்கு. ஏன் எதுக்கு நெக்ஸ்ட் பாலில் சொல்லிடலாம். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ போன பால் வந்து செக்கிங்க்கு நோ பால் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவர் கட்டு விக்கி கண்டினியூ பண்ணுறாரு. ஃப்ரீ ஹிட் பால் நிக்கன் பால். டாட் பால் மட்டுமே ஒயிட் பால் விட்டுருக்காரு. சுவிட்ச் ஹிட் அண்ட் வெளியே ஒயிட் பால் சிக்னல். ஆஃப் அந்த பால் விட்டு ஆடி இருக்காங்க. அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் அவுட் ஹிட் பண்ணியிருக்காரு. அண்ட் பால் பவுண்டரி போய் ரீச் ஆயிருக்கு. இதற்கிடையில் ஒரு 4 ரன்கள். சுவிட்ச் ஹிட் அண்ட் பால் கரெக்டா பிக் பண்ணியிருக்காரு. அரவிந்த் அடிச்சிருக்கு. ஸோ 24 ரன் ஆடி இருக்காங்க 2 ஓவருக்கு. அண்டு போன ஓவர் லாஸ்ட் பால் வந்து எக்ஸ்ட்ரா பால் அதனால் அது நோ பால் எதுவுமே கணக்கு இல்லை. அண்ட் கருப்பு கண்டினியூ பண்ணுறாரு. ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. சுவிட்ச் ஹிட் அண்ட் ஃபுல் டாஸ். பைஸில் குயிக்காக போதா அண்ட் பவுண்டரி பை பால் ரீச் ஆயிருக்கு. ஸோ போன பால் வந்து நோ பால் 4 சென்ட்ல ப்ளே பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஏன்னா போன பால் வந்து ஹைட் பால். ஒரு சிங்கிள் மட்டுமே. திரும்பி சென்ட்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் ஹிட் அண்ட் கரெக்டாக புஷ்டாரு அரவிந்த். அண்ட் பால் பவுண்டரி போய் ரீச் ஆயிருக்கு.
ஏதோ ஆயிட்டு இருக்குங்க வீட்டுல இருந்து யாரும் டெலிகண்டா சான் பால் பின்னாடி பாருங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. அது ஒரு கிச்சு கிச்சு முட்டு ஓட்டாருங்க நான் பார்த்தேன். சுவிட்ச் அண்ட் மேலே பேட்டா டாட் பால் மட்டுமே. ஆனால் டாட் பாலுங்க. ஸோ வெற்றி பெறனா தேவை 3 ஓவருக்கு 6 ரன்னு. அண்ட் 4வது ஓவர் கண்டினியூ பண்ண விஜய் வந்திருக்காரு. சுவிட்ச் அண்ட் தவற விட்டுருக்காங்க. டாட் பால் மட்டுமே. நல்ல பாலுங்க விஜய். இது வேறு. ஓ பேக் டு டார்கெட் அண்ட் விக்கெட். ஸோ ஃபைனலாக அரவிந்தோட விக்கெட்டை கிளைம் பண்ணி தந்துருக்காரு விஜய். சின்ன வயசுல நம்பர் 4ல் நியூமேன் சரண் வந்திருக்காரு. அவருக்கு பால் மேலே பட்டிருக்கு. ஓடல டாட் பால் மட்டுமே. ஒரு டாட் பால். சுவிட்ச் அண்ட் மேலே. ஸோ குயிக்காக ஓடுறாங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒரு வேலு. ஆமா வேலு. சுவிட்ச் அண்ட் கனெக்ட் பண்ணிட்டாரு. கேப்ல போகுது. ஸோ ஃபீல்டர் சேஸ் பண்ணியிருக்காங்க. எடுத்துட்டாங்க. குயிக்காக ஓடி இருக்காங்க. ஒரு டபுள் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் இந்த அடி மேலே பட்டிருக்கு. குயிக்காக ஓடுறாங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓரம் பாலை யாரும் பார்க்கல. சிங்கிள் மட்டுமே இதோட ஓரம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வெற்றி பெறனா தேவை 2 ஓவருக்கு 2 ரன். அண்ட் விக்கி கண்டினியூ பண்ணுறாரு. முன்னாடி பால். இப்போதான் ஒரு ரன்னே ஓடி இருக்காங்க. ஸோ குயிக்காக ஓடி இருக்காங்க. அண்ட் டபுள் மட்டுமே இதோட மேட்ச் கம்ப்ளீட் ஆகுது. ஒயிட் வோல்ஸ் இந்த மேட்ச்சில் வெற்றி பெறாங்க. ஆல் லக் ஃபார் த டீம் கிரே கோஸ்ட்.